10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இருக்கிறார். சாமுவேல் எபினேசர், கடலூரில் நடைபெற்ற பெற்றோர்களை கொண்டாடுவோம் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கடலூரில் நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கழக தரப்பில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தற்போது அவர் உரையானது நிகழ்த்தி வந்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் குறிப்பாக 10,000 கோடி மத்திய அரசு கொடுத்தாலும் தேசிய கொள்கையை ஏற்க மாட்டோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது உரையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழ் மொழிக்கும் அதே போல வேட்டு வைக்கிற கொள்கை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக பலர் தங்களது எதிர்ப்பையும் கருத்துக்களையும் தெரிவித்து வந்தாலும் கூட சமூக வலைதளங்களில் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டாக் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில், அதாவது தமிழ் வாழ்க இந்தி வேண்டாம் என போஸ்டர்களும் ஒட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தற்பொழுது தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த நம் குழந்தைகளின் எதிர்காலம் ஆபத்து ஏற்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது உரையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இந்த தேசிய கொள்கையை ஏற்க வேண்டும் என்றால் 10,000 கோடி மத்திய அரசு கொடுத்தாலும் அந்த கொள்கையை ஏற்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மொழி நாளுக்கு, அதாவது நாங்கள் இந்தி மொழிக்கு நாங்கள் எதிரி கிடையாது என்றால் எந்த மொழியையும் திணிக்க முயற்சிப்பது தான் எதிரானது என்றும் அவர் தனது உரையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மாணவர்களை பள்ளிகளில் இருந்து விரட்டுகிறது ஏதாவது இந்த கொள்கை என்பதால் தேசிய கல்விக் கொள்கைக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தனது உரையின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, 10,000 கோடி ரூபாய் கிடைத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.